மிதந்த பிணத்திற்கு உயிர் வந்தது. மிரண்டு போன போலீசார். செம ட்விஸ்ட். திடீரென்று ஆற்றில் மிதந்த சடலம். பயந்து போய் காவல்துறைக்கு தகவல் கொடுத்த பொதுமக்கள். அந்த பவானி ஆற்றின் வழியாக வந்த பொதுமக்கள் ஆற்றை பார்த்தபோது ஒரு ஆண் சடலம் மிதந்து கொண்டிருப்பது தெரிந்தது. உடனே பொதுமக்கள் அரண்டு போய் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்த பிறகு நடந்த கதையே வேறு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றின் குறுக்கே மலை ரயில் பாலம் அமைந்துள்ளது. அந்த பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பவானி ஆற்றில் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பாலத்தின் மேல் பகுதியில் இருந்து பார்க்கும்போது ஒரு ஆண் சடலம் இருப்பதாக நினைத்து அதன் அருகே சென்று சடலத்தை எடுக்க முயன்றுள்ளனர். அப்போது அந்த நபர் திடீரென எழுந்து உட்கார்ந்ததால் உடலை எடுக்கச் சென்ற போலீசார் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போதுதான் தெரிந்தது அந்த நபர் அதிக மதுபோதையில் உயிரற்ற உடல் போல படுத்து கிடந்ததை போலீசார் தெரிந்து கொண்டனர். இதனையடுத்து அந்த நபரை மேலே அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அந்த நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் என்பதும் தெரிய வந்தது. அதிக அளவில் மது குடித்துவிட்டு மதுபோதையில் ஆற்றில் இறங்கி படுத்து கொண்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அறிவுரை வழங்கி அந்த போதை ஆசாமியை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதேபோல் கொஞ்ச நாட்களாகவே போதை ஆசாமிகள் செய்யும் அட்டூழியம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. போதையில் எங்கு எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த கோலத்தில் இருக்கிறோம் என்று கூட தெரியாமல் படுத்து கிடக்கிறார்கள். இது பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சத்தையும் தொந்தரவையும் ஏற்படுத்துகிறது. பல விழிப்புணர்வுகளை காவல்துறை ஏற்படுத்தியும் இதுபோன்ற மதுபோதை ஆசாமிகள் திருந்துவதே இல்லை. இதற்கு ஒரு வழியே கிடையாதா என்று பொதுமக்களும் புலம்பி வருகின்றனர். என்ன அப்படியே படுத்துக்கிட்டு வண்டா பாரு பானை காரோ சப்பாத்தி காரோ போட்டிருக்கல இப்பதான் மேல யார் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இல்ல துணி இல்லாதனால மேல வர மாட்டேங்கிறான். அடிக்காமலாம் இருக்கு. துணியை கொடுத்துட்டாங்களா இருக்கு. ஸ்டிச்சர்ல படுக்க வைங்க எப்படி அவனை. யார்